ஆரம்பிக்கலாமுங்களாங்கம்மா? திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவா. செங்கண் நெடுமாலும் சென்றறிந்தும் காண்பரிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எந்நரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையன் அங்கணன் அந்தணனாய் அறைகூவி வீடருளும் அங்கருணை வார்களே பாடுதுங்கான் அம்மானாய் அங்கணன் அந்தணனாய் அறைகூவி வீடருளும் அங்கருணை வான்கருணை வார்களே பாடுதுங்கான் அம்மானாய். திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவும் ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவும் களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாமே. திருச்சிற்றம்பலம். அடியார்க்கு எளியன் எனத்தில்லை அண்ணல் அருளும் திருமுகத்தின் படியே வெற்றான் சாம்பார்க்கு பரமுத்தி அப்பொழுதே உடலும் கரை உற்றடைந்திடுவான் உயர் தீக்கையினை அருள் நோக்கால் கடிதேற் புரிகொள் குடியார் கமல மலரின் களல் போற்றி. திருச்சிற்றம்பலம். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். 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 பெருமானுடைய பெருங்கருணையையும் அடியனுடைய குருநாதருடைய திருவடித்தாள்களையும் வணங்கி இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து அடியார்களுடைய திருவடித்தாள்களையும் வணங்கி நமக்கு திருவருட்பயன் என்னும் சாத்திர நூலை அருளிய உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடித்தாள்களையும் வணங்கி நாம் இந்த திருவருட்பயன் என்னும் நூலை சிந்திக்கலாம். நாம் இந்த திருவருட்பயன் என்ற நூலிலே இதுவரை 3 அதிகாரங்களை நாம் சிந்தித்து வந்திருக்கின்றோம். முதல் அதிகாரமாக பதி முதுநிலை. பதி என்பவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன என்பதை குறித்து முழுவதுமாக சிந்தித்தோம். இரண்டாவது அதிகாரமாக உயிரவை நிலை, உயிர்களை பற்றி, அதாவது பசுக்கள், ஆன்மாவை பற்றியும் சிந்தித்தோம். இந்த ஆன்மாக்கள் எப்படிப்பட்ட தன்மை அப்படிங்கிறதை முழுவதுமாக சிந்தித்தோம். மூன்றாவது இருள் மல நிலை, பாசத்தை பற்றி சிந்தித்தோம். ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 பொருள்களையும் பதி பசு பாசம் என்பதை விரிவாக நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். இன்று 4வது அதிகாரமாக அருளது நிலை, இந்த அருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த இருளாகிய மலத்தை போக்க எது வல்ல பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பேரறிவாகிய அருள் ஒளி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனை சூரிய ஒளியோடு ஒப்பிடலாம் அப்படின்னு உமாபதி சிவமையா சொல்லி இருக்கிறாரு. எப்படி என்றால் பேரொளியாய் எங்கும் அருக்கனனை நிற்கும் அருள் அப்படின்னு 32வது பாடல்ல சொல்லியிருக்கிறார். நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த பாடல்கள்ல அது வரப்போகுது. சூரிய ஒளி செய்யும் செயல்கள் 2. ஒன்று, எங்கும் சூழ்ந்துள்ள இருளை நீக்கி உலக பொருள்களை காட்டுவது.
சூரிய ஒளி ரெண்டு செயல் செய்யுது. ஒண்ணு உலக பொருள்களை காட்டுது, மற்றொன்று தனக்கு முதலாகிய சூரியனை காட்டுவது. அந்த ஒளி என்ன பண்ணுது? சூரியனையும் காட்டுது. சூரிய ஒளியின் உதவியினாலே உலக பொருள்களை அறிந்து அனுபவிக்கின்றனர் மாந்தர். ஆயின் அவர்கள் சூரிய ஒளியை நினைப்பதில்லை. இப்ப நம்ம எல்லாம் சூரிய ஒளியை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா யாரும் சூரிய ஒளியை நினைத்து கூட பார்ப்பது இல்லை அப்படின்னு சொல்றார். அதன் மீது கருத்து செலுத்துவதில்லை. நம்ம அதை இதுதான் சூரிய ஒளி தான் நமக்கு இவ்வளவு நன்மை செய்யுது அப்படின்னு அதை சிந்திப்பதில்லை, அதை கருத்து செலுத்துவதில்லை. அவர்கள் உலக பொருள்களிலேயே அழுந்தி நிற்பதுதான் அதற்கு காரணம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்த உலக பொருள்கள் மேல உள்ள விருப்பத்தினால, இச்சையினால. இப்ப நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம், ஒரு மரத்துல பூ பறிக்கிறோம் அப்படின்னா அந்த பூ எப்படி வந்தது அப்படின்னா அந்த சூரிய ஒளி பட்டு, சூரிய ஒளியினாலதான் அது அத்தனை ஆற்றலும் கிடைத்து அந்த பூ மலருது. அதை காட்டுவது எதுதான்? அந்த சூரிய ஒளி தான் நமக்கு அது காட்டுது. ஆனா அதெல்லாம் சூரிய ஒளி காட்டுச்சுதுன்னு நம்ம நினைக்கிறது இல்ல. அந்த பொருள்கள் மேலதான் இச்சையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலக பொருள்களை நோக்காமல் தனது பார்வையை சூரிய ஒளியின் மீது செலுத்தி அதனை பற்றி கொண்டு அதன் வழியே மேலே நோக்கினால் அவர்களுக்கு அச்சூரிய ஒளி மேலேயுள்ள சூரியனை காட்டும். நம்ம இப்ப என்ன பண்றோம்? அந்த பொருளை பார்க்காம, அந்த உலகத்து பொருள்களை பார்க்காம நமக்கு என்னது இந்த இது காட்டுச்சுது அப்படின்னா அந்த ஒளி தான் காட்டுச்சுது. அந்த ஒளியிலை பற்றி ஒளியை நோக்கி ஒளிக்கு மேல இருக்கக்கூடிய மேல் நோக்கி பார்த்தால் சூரியனை பார்க்க முடியும். அப்ப அந்த சூரியனையும் அந்த ஒளி காட்டுகிறது. இறைவனது ஞானமாகிய அருளும் இவ்வாறே இரண்டு வகையில் செயல்படுகிறது. அது போலதான் இந்த இறைவனுடைய ஞானமாகிய அருள் எப்படி செய்யுதுன்னா இந்த மாதிரி ரெண்டு வேலை செய்கிறது. பக்குவமில்லாத உயிர்களுக்கு உலகை காட்டி உலகை நோக்கும்படி செய்யும். இப்ப பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு இந்த உலகத்து மேலதான் இச்சை அதிகம் இருக்கும். அப்ப அந்த உலகத்தை மட்டும்தான் அதுக்கு காட்டும். உலக ஆசையை துறந்து தன்னை நாடுகின்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு அவ் அருள் தன்னை காட்டி பின் தனக்கு முதலாய் உள்ள சிவத்தையும் காட்டும். அப்ப பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த அருளை உணர ஆரம்பிப்போம். அந்த அருளை உணர ஆரம்பிக்கும் போது அந்த அருள் தன்னையும் காட்டி தன் தலைவனையும் காட்டும். உயிரில் உள்ள ஆணவம் அகவிருள் என்றால் உயிருக்கு உயிராய் உள்ள திருவருளை அக ஒளி எனலாம். நம்ம ஏற்கனவே கடந்ததுல பார்த்தோம், அக இருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப இந்த ஆணவ மலம் அக இருளாய் இருப்பது, நம்மளுடைய அறிவை மறைப்பது. அப்ப இந்த அருள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது எப்படி அக இருளாய் இருக்குதோ ஆணவ மலம், அது போல இந்த அருள் அக ஒளியாய் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே நம்ம 24வது செய்யுள்ள பார்த்திருந்தோம். சரியா? உள் ஒளி அப்படின்னு நமக்கு சொல்லி இருந்தாங்க 24வது பாடல்ல. அன்று அளவி உள்ளொளியோடு ஆவி இடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள் அப்படின்னு அந்த பாடலை நாம் விரிவா சிந்தித்தோம். அப்ப அந்த உள் ஒளிங்கிறது தான் எது? இந்த அருளை குறித்து சொல்லக்கூடியதாக வருகிறது. பேரறிவே வடிவான திருவருளை உணர்வு என்ற சொல்லாலும் குறிப்பிடுவார். அப்போ உள் ஒளின்னு சொல்லலாம், உணர்வு அப்படின்னு சொல்லலாம். அது 35வது பாடல்ல நாம் பார்க்கலாம். அருளை சக்தி என்று முன்னமே குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர். அது 2வது பாடல்லே சொல்லியிருந்தாரு, சக்தி அப்படின்னு சொல்லி. தன்னிலைமை மண் உயிர்கள் சார தரும் சக்தி அப்படின்னு அந்த 2வது பாடல்ல அந்த அருளை குறித்து தான் சொல்லியிருந்தாரு. சக்தி பின்னம் இலான் எங்கள் விரான் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லியிருந்தாரு. அப்போ எல்லா உயிர்களோடும் தொடர்புற்று நிற்கின்றது. இந்த அருள் பதியோட இருக்குது, பாசத்தோட இருக்குது, ஆன்மாவோட இருக்குது. பதி பசு பாசம் மூணுக்கும் தொடர்பு படுத்தி நிற்குது, எல்லாத்துலயும் தொடர்பு பற்றி நிற்குது. அவ்வுயிர்களை மும்மலங்களோடு தொடர்பு படுத்தி உலக வாழ்க்கையில் செலுத்துகிறது. இந்த உயிர்களோட இருந்துகிட்டு 3 இதுலையும் தொடர்பு படுத்தி நின்று உலக வாழ்க்கையில செலுத்துவது எதுதான்னா இந்த அருள் தான். இவ்வாறு உயிர்களுக்கு கட்டுநிலையை ஏற்படுத்திய அருளே பின் பக்குவம் அடைந்த உயிர்களை பாசமாம் பற்றறுத்து பதியாகிய சிவத்திடம் சேர்க்கிறது. முதல்ல நம்மள பக்குவப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உலகத்துல இச்சையை வைக்குது. உலகத்துல இச்சையை வைத்து உலக மேல பற்ற வைத்து உலக பற்றுகள்ல இருந்து வெளிவர தூண்டுது. அதுக்கு அடுத்து ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, சீச்சி இந்த பழம் புளிக்கும். நம்ம ஒரு பொருள் அளவுக்கு அதிகமாக அனுபவிச்சிட்டோம்னா
அது நமக்கு பிடிக்காமலே போய்விடும். இப்ப ரொம்ப பிடித்த உணவா இருக்கட்டும், தினமும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? இது போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல இந்த உலகத்து மேல ரொம்ப விருப்பத்தை தர்றது இந்த அருள் தான். நம்மள சிவத்தை பார்க்க விடாம முதல்ல உலகத்து மேல இச்சையை வர வைக்கி, அதுல இருந்து இந்த ஆணவம், கண்மம், மாயை கூட கிடந்து நம்ம உழண்டு, அதுக்கு அடுத்து என்ன ஆகுது? இந்த உலக பற்றி நீக்குவதற்கு உதவி செய்கிறது. இதுல இருந்து எல்லாம் புளிப்பு, இது வேண்டாம், சீச்சி இந்த உலகமே வேண்டாம், இது ரொம்ப கொடுமையானது அப்படின்னு நம்மளுக்கு அந்த புரிதலை, உணர்வை தூண்டி தருவது இந்த அருள் தான். தூண்டி தர வைத்து அந்த பக்குவம் ஏற்படுத்திய பின்பு இந்த பக்குவத்திலிருந்து எங்க கொண்டுட்டு போகுது? நம்மள இறைவன் இடத்தின்பால் திருப்புகிறது. அதை செய்வது இந்த அருள். அதான் அருள் சக்தி அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருள்களையும் தொடர்பு படுத்தி நிற்பது. அப்ப இந்த மூன்றையும் தொடர்பு படுத்தி நிற்கிறது இந்த அருள். இது பற்றிய இதுவரையில் முப்பொருள்களின் இயல்பை தனித்தனியே கூறி வந்த ஆசிரியர் இவை அனைத்தையும் தொடர்புபடுத்தி நிற்பதாகிய அருளனது தன்மை, அருளுடைய தன்மையை 4வது அதிகாரத்தில் கூறுகிறார். அப்ப முதல்ல பதி, இறைவனை பத்தி பார்த்தோம். 2வது ஆன்மாவை பத்தி பார்த்தோம். 3வது பாசத்தை பத்தி பார்த்தோம், இருளை பத்தி பார்த்தோம். அப்ப மூணையும் தனித்தனியா கூறிட்டாரு. அப்ப இந்த மூணையும் தொடர்பு படுத்தி நிற்கக்கூடிய பொருள் அருள் அப்படிங்கிறதுனால இந்த 4வது பதிகத்தை அருள் அது நிலை, அருளுடைய நிலை, எப்படிப்பட்ட நிலை, அருளது நிலை அப்படின்னு சொல்றாரு. உலகிலேயே மிகவும் சிறந்த பொருள் எது? இதற்கு எல்லோரும் அவரவர் மனநிலைக்கேற்ப விடையளிப்பர். நம்ம உலகத்துல சிறந்த பொருள் எது அப்படின்னு கேட்டா அவங்க மனநிலை அந்த நேரத்துல எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாக்குல விடையளிப்பாங்க. பணத்தினாலே எல்லாம் பெற முடியும், எதையும் சாதிக்க முடியும், ஆகவே செல்வம்தான் சிறந்தது என்பாங்க நிறைய பேரு. உண்பதற்காகவே பிறந்தோம் என்று கருதுகின்றனர் சிலர். சாப்பாடுதான் முக்கியம், யார் எங்குடி போனாலும் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. அறுசுவை உணவையே அவனியில் சிறந்தது, அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க? அறுசுவை சாப்பாடுதான் சிறந்ததும்பாங்க. மனைவி மக்களையே சிறந்த பொருளாக மதித்து வாழ்வோர் உண்டு. எதுவும் வேண்டாம்ப்பா, எனக்கு குடும்பம் குட்டி தான் முக்கியம் அப்படின்னுட்டு இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாம், எனக்கு என்னுடைய குடும்பம் குட்டி அப்படிங்கிற உலகியல் நோக்கில் சிறந்தவையாக கருதப்படுதவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இறை அனுபவம் வாய்ந்த பெரியோர் இவற்றை ஒரு பொருளாக கொள்ளார். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இது எல்லாம் ஒரு பொருளே கிடையாது, சாப்பாடா அதெல்லாம் வேஸ்ட், அதே மாதிரி உலகமா அதெல்லாம் வீண் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னா இறை அனுபவம் பெற்ற பெரியவர்கள், நம்ம அருளாளர்கள். இப்பொருள்கள் மீது மையல் கொண்டு வாழும் மக்களை நோக்கி நம்ம மாணிக்க வாசகர் சொல்றாரு, வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகு என்பார் மணிவாசகர். அப்போ இது எல்லாமே பித்த உலகு, சரியா? நம் ஆசிரியராகிய உமாபதி சிவம் அருளே பெரியதற்குரிய தலையாய பொருள் என்றும் அதனை காட்டிலும் மேலான பொருள் இவ்வுலகில் வேறொன்றும் இல்லை என்றும் தெளிவிக்கிறார். இந்த பதிகத்துல என்ன சொல்றாருன்னா, அருள் தான் இந்த உலகத்திலேயே நமக்கு சிறந்த பொருள், அருளை பெற்றால்தான் பெருமானை பெற முடியும். அப்ப அருள் தான் முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகமோ உணவு வகைகளோ துணிமணிகளோ இல்ல நம்ம சொந்த பந்தங்களோ இதெல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு அருள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. உயிர்கள் பிறவிக்கு வரும்போது தாம் விரும்பிய உடம்பை தாமே எடுத்துக்கொண்டு வருகின்றனவா? அந்த ஆற்றல் உயிர்களுக்கு இருக்குமானால் சீரான செம்மையான குறைபாடு இல்லாத அழகான உடம்பை அல்லவா அவை எடுத்துக்கொண்டு வரும். இப்ப நமக்கு உடம்ப நம்மளே செலக்ட் பண்ண முடியுமா? இப்ப ஜவுளி கடைக்கு போறோம், நமக்கு பிடித்த நிறத்துல பிடித்த துணி வகைகள்ல நம்ம எடுக்கிறோம், அதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டு எடுக்கிறோம். ஆனா அது மாதிரி நம்மளுடைய உடம்பை நாமே எடுக்க முடியுமா அப்படின்னா அது கிடையாது. அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத விரிவா பாக்குறதுக்கு இந்த பதிகத்துல சொல்றாரு. அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துட்டு வந்திருப்போம்? நல்ல உடம்பா எடுத்துட்டு வந்திருப்போம், அழகா வேணும்னு எடுத்துட்டு வந்திருப்போம், எந்த குறையும் இல்லாமல் எடுத்துட்டு வந்திருப்போம். அப்படியான நம்ம எடுத்துட்டு வரல. ஆனால் அப்படிப்பட்ட உடம்பு பலருக்கும் அமையவில்லை. சர்க்கரை நோய் முதலிய நோய்களை உடைய உடம்பை அல்லவா பெற்றுள்ளார்கள். எல்லாருக்கும் நோய் இருக்குது, உடல் நோயும் இருக்குது, உயிர் நோயும் இருக்குது. இதயம் முதலிய உள் உறுப்புகளில் இயற்கையிலேயே குறைபாடு சிலருக்கு அமைந்து விடுகிறது. அப்போ வெளியில தான் பார்த்தா உள்ளேயும் அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறது. சிலருக்கு கண் இருந்தும் காண முடிவதில்லை, வாய் இருந்தும் பேச முடிவதில்லை, காது இருந்தும் கேட்பதில்லை. இப்படி
ஏதாவது ஒரு குறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவரவருக்கு அமைந்த உடம்பை தாமே எடுத்து வரவில்லை என்பது உறுதியாகிறது. அப்போ நம்ம யாரும் நம்ம உடம்ப நம்மளா துணிந்து எடுத்துட்டு வருவதில்லை, பெருமான் கொடுக்கிறத கொண்டுட்டு வந்திருக்கிறோம். உயிர்களின் வினைக்கேற்ப அவற்றிற்கு உடம்பை தருவது இந்த திருவருளே ஆகும். அப்ப நம்ம ஒவ்வொரு வினை செய்யறோம் இல்லையா, இந்த வினைகளுக்கு தகுந்த உடம்பை தருவது எது அப்படின்னா இந்த திருவருள். அதுதான் அருளது நிலையை பற்றி பார்க்க போகிறோம். உயிர்களுக்கு வாழ் இடமாக உள்ளதும் திருவருளே. நமக்கு வாழ்வதற்கு இடமாக இருக்கிறதும் திருவருள் தான். அடுத்து நம்மளை காத்து கொண்டு இருக்கிறதும் இந்த திருவருள் தான். அதான் திரோதாயி. ஆயினும் அவை திருவருளை அறிய மாட்டாது துன்புறுகின்றன. நமக்கு வாழ்வதற்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடியது இந்த திருவருள் தான். ஆனாலும் நம்ம அதை உணர்வது இல்லை. ஆற்றை கடக்கின்ற ஒருவனுக்கு தாகம் ஏற்பட்டால் அந்த ஆற்று நீரை அள்ளி பருகி தாகத்தை தனித்துக் கொள்ளலாம். அவ்வாறு செய்யாமல் வெள்ளத்துள் நாவற்றி நிற்கின்ற அவனது நிலையில் நாம் இருக்கின்றோம். இப்ப நம்ம ஆத்துல படகுல போய்கிட்டு இருக்கிறோம். படகுல போய்கிட்டு இருக்கும்போது தாகம் வருது. தாகம் வந்தா என்ன செய்யலாம்? அப்படி படகுல போய்கிட்டு இருக்கும் போதே 2 கைட்டையும் கோதி தண்ணீரை குடிக்க முடியும். ஆனாலும் அப்படி குடிக்காம நான் வறண்டு போய் நிக்கிறோம், தண்ணி இல்லையே தண்ணி இல்லையேன்னு. அது மாதிரிதான் நம்மளுடைய நிலையும்னு சொல்றாரு நம்மளுடைய உமாபதி சிவமையா. ஏன் அப்படின்னா நம்ம அருள் கூட தான் இருக்கிறோம், எப்பொழுதும் அருள் கூட தான் இருக்கிறோம், பெருமான் கூட தான் இருக்கிறோம். ஆனாலும் அதை உணராமல் எனக்கு அருள் கிடைக்கலையே, எனக்கு சிவத்தை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆணவ மலம் நமது உணர்வை மறைத்து உயர்ந்ததில் வெறுப்பும் இழிந்ததில் விருப்பம் தோன்றும்படி செய்யும்படியாக செய்கின்றது. இந்த ஆணவ மலம் நமக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம கடந்த வகுப்புலையும் பார்த்தோம். என்ன பண்ணுது அப்படின்னா உயர்ந்ததில் வெறுப்பும் இழிந்ததில் விருப்பும். நமக்கு உயர்ந்தது என்னது? உலகத்திலே உயர்ந்தது சிவம் தான். நம்ம ஆனா சிவம் மேல அன்பு பாராட்டுறோமா, அன்பு செய்யறோமா? இல்ல. சாமியை கும்பிட்டா தண்டனை கிடைச்சிரும், சாமியை கும்பிட்டா கண்ணை குத்திரும், சாமியை கிட்ட போனா சீக்கிரம் எடுத்து போயிருவாரு, பயம். எல்லாரும் இப்படிதான் செத்துருவோமோ அப்படின்னு பயப்படுறோம். நிறைய சாமியை கும்பிட்டா சோதனை வரும், இப்படிதான் உலக வழக்காவே இருக்குது. அப்பம் அதில் வெறுப்பு வர வைத்து இந்த உலகம் இழிந்த பொருள், உலக நாட்டத்து மேல அதிக விருப்பம். பிள்ளை குட்டி உலகம் வீடு அப்படின்னு ஒண்ணு மேல. சைக்கிள் இருந்தா பைக் வாங்கணும், பைக் இருந்தா கார் வாங்கணும், பிற கடைசியில நோய் வந்து சைக்கிள் மிதிக்கிறோம். இதே மாதிரி சுழற்சிகள்ல மறுபடியும் பிறந்து வர்றோம். அப்ப இந்த இழிவானது மேல விருப்பத்தையும் தருகிறது. அதன் காரணமாக உயர்ந்த திருவருள் இன்பத்தை நாடாமல் அற்ப இன்பத்தை தரக்கூடிய உலக பொருள்களையே நாடி அலைந்து துன்பத்தை தேடிக் கொள்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்தில் உள்ள உயர்ந்த இன்ப பொருளான திருவருளை நாடாமல் நம் இந்த உலகத்தை நாடி நாடி துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த நிலைமை பாற்கடலில் உள்ள மீன்கள் அந்த பாலை உண்டு வாழாமல் அங்கே தெரியும் சிறு பூச்சிகளை பிடித்து உண்ண அலைவது போன்றதாகும். இப்ப பாற்கடல்ல பால் வந்து அமிர்தம் மாதிரி பாற்கடல்ல இருக்கிறது. அப்ப அந்த பாலை குடிக்காம அதுல வாழக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை திங்குது இல்லையா, அது போல அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய நிலைமையை. இந்த பதிகத்துல அந்த பாடல்களும் வருகிறது. பாட்குடத்தின் மேலே அமர்ந்துள்ள பூனை அந்த பாலை உண்ண கருதாமல் பக்கத்தில் சுவரில் ஓடுகின்ற கரப்பான் என்னும் சிறு பூச்சியை பிடிக்க முயல்வது போன்றாகும். இதுவும் அந்த பதிகத்துல வருகிறது. இப்போ பாற்கடல் மேல் பூனை, பால் பானை மேல ஒரு பூனை இருக்கு. அப்ப பாலை எவ்வளவு அழகா ருசிச்சு குடிக்கலாம். ஆனா அதை குடிக்காம அது அமைதிய தவளாம அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சுவத்துல கரப்பாம்பூச்சி இருக்குது, அந்த கரப்பாம்பூச்சியை பிடிக்கிறதுக்காக இந்த பூனை போகுதான். அது போல இருக்கிறது நம்மளுடைய நிலைமை அப்படின்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் தாங்கி நிற்கும் நிலம் போல திருவருளை நமக்கு ஆதாரமாய் நின்று தாங்குகிறது. வழிபோக்கனுக்கு பின்வரும் துணைவன் போல நம் உணர்விற்கு உணர்வாய் உடன் நின்று உதவுகிறது. இப்படி ஒவ்வொரு செயல்கள்லையும் நம்ம கூட இருந்து உதவுவது எது அப்படின்னா இந்த திருவருள் தான். அன்று தொட்டு இன்று வரை திருவருளோடு கூடியிருந்தும் அதனோடு சிறிதும் பழகாமல் அதனை பற்றி கவலைப்படாமல் வாழ்கின்றோம். இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நம்ம திருவருள் கூடவே இருந்து ஆனால் அதை உணராமல் அது கூட பழகணும், அதை நினைக்கணும்னு கூட சிறிதும் எண்ணாமல் கவலையே படாம இந்த இழிவான பொருள்கள் கூட நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. திருவருளை சிந்தித்து உணர்வதால் அன்றி
வீடு பெறும் தகுதி நமக்கு ஏது? அப்ப நம்ம இந்த திருவருளை நினைச்சு சிந்திச்சு செயல்படலன்னா நமக்கு ஒரு காலம் நமக்கு என்ன கிடையாது, வீடு வேறு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அருளது நிலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இறைவனது திருவருளின் தன்மை. இறைவன் இருக்கிறாரு, அவருடைய அருள் திருவருளுடைய தன்மை எப்படிப்பட்டது? அருள்னா திருவருள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அது பகுதி பொருள் விகுதி அப்படின்னு அர்த்தம். முதல்ல உள்ள தலைப்பகுதி குறைஞ்சிருக்குது, வெறும் அருள்னு மட்டும் நம்ம சொல்றோம். அப்போ நிலை அப்படின்னா உயிரில் நிற்கும் நிலை, அது நம்ம உயிர்ல எப்படி நின்று செயல்படுது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிகத்துல நம்ம பார்க்க போறோம். நம்ம கடந்த வகுப்புல இக்கொடிய மலத்தினின்றும் ஆன்மாவை விடுவிக்கும் பொருள் எது அப்படின்னு நம்ம கேள்விகளோட முடிச்சிருந்தோம் கடந்த வகுப்புல. இந்த மலத்துல ஆணவ மலத்துல இருந்து, இந்த கொடிய ஆணவ மலத்துல இருந்து இந்த ஆன்மாவை விடுவிக்கக்கூடிய பொருள், நம்மளுடைய ஆன்மாவை எதுல இருந்து, இந்த ஆணவ மலத்துல இருந்து விடுவிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டோம். அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிற கேள்விகளோட முடிச்சிருந்தோம். அப்படின்னா அது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இந்த அருள் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றாரு. அப்ப அந்த அருளுடைய நிலைமை, அருளுடைய தன்மையை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பதிகத்துல பார்க்க போறோம். அப்படிப்பட்ட அருள் பெரியதா அப்படின்னு கேள்வி வந்தா அதுக்கு பதிலாக முதல் பாடல் சொல்லுகிறாரு. அருளில் பெரியது அகிலத்தியில் வேண்டும் பொருளில் தலையிலது போல் அப்படிங்கிற 31வது பாடலாக சொல்றாரு. வேண்டும் பொருளில் அப்படின்னா ஒருவனுக்கு அச்சமயத்திற்கு மிகவும் தேவைப்படும் பொருளை விட தலையிலது போல் உயர்ந்ததாக எந்த பொருளும் அச்சமயத்தில் தோன்றாது. அதுபோல அருளின் பெரியது ஞான நாட்டம் உடையவர்க்கு அதை தருகின்ற திருவருளை விட உயர்ந்ததாக அகிலத்து இவ்வுலகத்தில் எந்த பொருளும் இல்லை அப்படிங்கிறதா இந்த பாடலுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்போ நமக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு பொருள் தேவைப்படுது. குழந்தையா இருக்கும்போது என்னது தேவைப்படுது? விளையாட்டு பொருள்கள் தேவைப்படுது. குழந்தையா இருக்கும்போது விளையாட்டு பொருளை யாராவது பிடுங்கிட்டாலோ இல்ல ஒளிச்சு வச்சுட்டாலோ என்ன பண்றோம்? ஒரே அழுகையா அழுகிறோம். இப்போ இந்த வயசுல கொண்டு இதை வச்சு விளையாடுன்னு சொன்னா நம்ம விளையாடுவோமா? விளையாட கொடுத்தா சே இத போய் ஏண்ட தரீங்க, எவ்வளவு அதை கேவலமா பார்ப்போம். இப்ப நமக்கு அதான் பெருசா தெரியும், நமக்கு அது பெருசாவே தெரியாது. ஆனா அந்த பருவத்துல அதுதான் பெருசா தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன பெருசா தெரியும்? குடும்பமா இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களை பார்க்கணும், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது பெருசா தெரியும். உடல் உபாதையா இருக்கிறவங்களுக்கு மாத்திரை மருந்துகளை சிரத்தையோட எடுத்துக்கிடணும், நம்ம உடலை பார்க்கணும் அப்படின்னு அது பெருசா தெரியும். அப்போ ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும் குழந்தை பருவத்துல இருந்து நம்மளுடைய முதுமை பருவத்து வரைக்கும் நம்ம யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மளுக்கு ஒவ்வொரு பொருள் தான் பெருசா தெரியும். முதல்ல குழந்தைகளுக்கு குழந்தை பருவம் திருமணம் ஆகிறது வரைக்கும் அப்பா அம்மா தான் பெருசா தெரியும். ஆனா திருமணம் ஆன பிறகு அப்பா அம்மாவை தூக்கி தூர போட்டுருவோம், வீட்டுக்காரர் தான் பெருசா தெரியும். கணவன் ஆண்களுக்கு மனைவி தான் பெருசா தெரியும். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா குழந்தைங்க தான் பெருசா தெரியும். பிறகு அந்த குழந்தைங்களுக்கு அப்போ அப்பா அம்மாவா தெரியும். பிறகு அவங்களுக்கு திருமணம் ஆனவொடனே அவங்க மனைவி இல்லைன்னா கணவன் தான் பெருசா தெரியும். அப்போ ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொரு பொழுதும் அந்த மாற்றங்களை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப பிடிச்ச பொருள் அடுத்து பிடிக்காம போயிருது, இப்ப வேண்டாங்கிற பொருள் அடுத்த நேரத்துல பிடிக்குது, மாறி மாறி செய்யுது. அப்போ எந்த நேரத்துல எது தேவையோ அந்த பொருள் தான் நமக்கு என்னதான் இருக்குது, சிறந்த பொருளாக தெரிகிறது. நமக்கு உலகத்தில் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பொருள் துன்பம் நீக்கி இன்பம் தருவதற்கு மிகவும் தேவைப்படுவதாக உள்ளது. இப்ப ஓடிட்டு வாரான், ரொம்ப வேகமா ஓடிட்டு வரோம், ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டு வரோம், முதல் ஆளா வந்துட்டோம். வந்த உடனே என்ன தருவாங்க? ஒரு தண்ணியை கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். அதே இது ஒரு 10,000 ரூபாய் கையில பிடி அப்படின்னா இதை வச்சிருங்க நான் தண்ணியை குடிச்சுக்கிடுதேன் சொல்லுவோமா இல்லையா? முதல்ல தண்ணி தான் தேவைப்படும். அந்த பணத்து மேல நமக்கு விருப்பம் இருக்காது. அப்போ அந்த நேரத்துல அந்த துன்பத்தை நீக்குவது எது அப்படின்னா அந்த தண்ணீர். அப்படி ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு பொருள் தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் அதை விட உயர்ந்த பொருள் கிடைத்தாலும் அந்த பொருளில் அந்த நேரத்தில் நாம் அதிக விருப்பம் வைப்பதில்லை. நம்ம இப்ப வேகமா ஓடிட்டு வந்திருக்கிறோம், ரொம்ப தவிச்சு போய் நிக்கிறோம், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா வச்சிருங்க, அது மேல நம்மளுக்கு விருப்பமே வராது. ஆனா அதுக்கு முன்ன என்னது தேவைப்படும்? தண்ணி தான் தேவைப்படும். அந்த 10,000 ரூபாய்க்கு எவ்வளவோ தண்ணி வாங்கலாம், ஆனா நம்ம அப்படி செய்ய
மாட்டோம். தண்ணீர் தான் முதல்ல வேணும். அந்த 10,000 ரூபாய் மேல நமக்கு விருப்பம் முதல்ல வராது. அதுபோல இந்த நம்ம உயிரும் என்ன செய்யுது அப்படின்னா, உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு துன்பத்திற்கு மருந்தாக உள்ளது. அப்போ ஒவ்வொரு பொருளை பார்த்தாலும் அது நமக்கு என்னதான் ஒவ்வொரு நேரத்துக்கு மருந்தாக இருக்கிறது. ஆனால் நாம் எல்லா துன்பத்தையும் ஒரு சேர நீக்கி நீங்காத பேரின்பத்தை தருகின்ற பொருளாக உலகத்தில் இருப்பது திருவருள். இது எல்லாம் நம்ம ஒவ்வொரு பொருளையும் தேடி தேடி போக வேண்டியது இருக்குது. இப்போ தாகம் எடுத்தா தண்ணி தேடி போகணும், பணம் வேணும்னா பணத்தை தேடி போகணும். ரொம்ப பசி இருக்குது, பசிக்கிற நேரத்துல வாங்க உங்களுக்கு துணி எடுத்து தரேன், உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு கேட்டா யாரும் வரமாட்டாங்க. அந்த நேரத்துல முதல்ல சாப்பாடு குடியா அப்படின்னு தான் நம்ம கேட்பாங்க. அப்ப சாப்பாடு தான் முதல்ல தோணும். அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பொருளை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தேடி தேடி போய்கொண்டே இருக்கிறோம் அந்தந்த நேரத்தில் உள்ள துன்பத்தை நீக்குவதற்காக. ஆனா இது எல்லா துன்பத்தையும், இப்படி இருக்கிற எல்லா துன்பத்தையும் நீக்குவதற்கு ஒரே ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதையே நம்ம வாங்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய அறிவின் குறைபாடுதான். அப்ப அந்த பொருளை வாங்கியாச்சுன்னா நமக்கு எல்லா துன்பமும் போயிடும். ஆனா அதை நாடாம இந்த சின்ன சின்ன ஆசைகள் மேல அந்த ஒவ்வொரு பொருளையா தேடி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அழகா சொல்றாரு. அப்ப அந்த ஒரே பொருள் எது அப்படின்னா இந்த திரு அருள், நம்மளுடைய அருள் தான் அப்படின்னு சொல்றாரு. ஒருவனுக்கு நோய் நேர்ந்தால் 3 வகையான சிகிச்சைகளை மேற்கொள்வது மரபு. நமக்கு நோய் வந்துருச்சுன்னா 3 வகையா சிகிச்சை பண்ணுவாங்க. ரட்சை, தாயத்து, ஔஷதம் அப்படின்னு 3ஆ சொல்லலாம். ஏன்னா ரட்சைனா காப்பு, சரியா, தாயத்து அப்படின்னா மணி, இதெல்லாம் இது பண்றது. அடுத்து ஜெபங்கள், சரியா, அருள் பாடல்களை ஓதுவது மந்திரம். அப்ப ரட்சை தாயத்து அப்படிங்கிறது அது ஒரு கேட்டகரி. அடுத்து மந்திரம், அதான் ரட்சை மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்றது. ரட்சைனா காப்பு கட்டுறது, சரியா, இந்த மாதிரி நம்ம காப்பு கட்டுறது, கயிறு கட்டுறது, தாயத்து போடுறது, இது எல்லாமே ரட்சை. அடுத்து மந்திரம், அருள் பாடல்களை நம்ம ஓதி அந்த பதிகங்கள் மூலமாக அந்த நோயை தீர்த்து கொள்வது. இன்னொன்னு மருந்து, விழுங்குறது, இப்படி இருக்கிறது. அது உடலுக்கு. ஆனா பிறவி நோயை அகற்றுவதில் மணியாக திகழ்வது ஞானம், இந்த சீர்வாத வகுப்பு. இப்படிப்பட்ட அருள் வகுப்புகளை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஞானம் விளைந்து நாம் பெருமானை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவெனில் ஆண்டவனை விட அவனது திருவடிகளை சிறந்தது. நம்மை நன்னெறிக்கு அழைத்து செல்வது அது அந்த திருவடிதான். அத பரிபாடல்ல கூட சொல்லியிருக்காங்க. நின்னில் சிறந்தது நின்தாள் இணையவை அப்படின்னு சொல்றாரு. அந்த அடிகளைத்தான் சிறப்பாக சொல்றாரு. இது பற்றிய வள்ளுவரும் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்றாரு. கடவுள் வாழ்த்துல கூட 7 பாடல்கள்ல திருவடியை பத்தி தான், திருவடி அடி அப்படிங்கறதான் சொல்றாரு. பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை போகவிடில் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் அப்படின்னு திருநாவுக்கரசர் பெருமான் சொல்றாரு. அந்த திருவடியை சொல்றாரு. அதுபோல திருவாசகத்திலையும் பூவார் அடிச்சுவடு எந்த தலைமேல் பொறித்தலுமே தேவான வாவாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு அந்த திருவடியை சொல்றாரு. அப்ப அந்த திருவடி தான் நமக்கு அருளாக இருக்கிறது. அருணகிரியாரும் நாவேறு பாமணந்த பாதாரம் அப்படின்னு அந்த பாதத்தை தான் சொல்றாரு. அப்போ அதே பாரிதான் என்னது, இந்த உத்ராட்சமும் அவனுடைய அந்த மந்திர சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அவன் திருநாமமாகிய 5 எழுத்து மந்திரம், அவன் தோல் பூசும் திருநீரு ஔடதம். அப்ப அந்த உத்ராக்கம்ங்கிறது தான் நமக்கு காப்பு. உத்ராக்கம் போட்டாச்சுனாலே நம்மளை சுத்தி ஒரு கவசம் அணிந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப உத்ராட்சம் அது நமக்கு கவசமாக வருகிறது. அவனுடைய மந்திரம் திருமந்திரம் 5 எழுத்து மந்திரமாக வருகிறது. அந்த திருநீரு அதுதான் நமக்கு மருந்து அப்படின்னு சொல்றாரு. இது பற்றியே தாய்மான சுவாமியும் பேரனைத்தும் அணுவனவே உதறி தள்ள பேரின்பமாக வந்த பெருக்கே அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அற்புத திருவந்தாதியிலையும் காரைக்கால் அம்மையார் சொல்றாரு, எனக்கினிய எம்மானை ஈசனை யான் என்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன் எனக்கவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன் உண்டே எனக்கரியதென்று அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நம்ம அருள் தான் உலகத்திலேயே பெரியது அப்படின்னு சொல்றாரு.
அப்ப இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப சிறந்த பொருளாக இருக்கக்கூடியது அருள். அப்ப இந்த அருளை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடையாது. மறுபடியும் இந்த உலகத்துலதான் உழன்று உழண்டு வந்து கொண்டே இருப்போம். அப்ப நமக்கு சைவர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பொழுதும் உத்ராக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒரு பொழுதும் திருநீறு பூசாமல் இருக்கக்கூடாது, ஒரு பொழுதும் திரு ஐந்தெழுத்து மந்திரம் உச்சரிக்காமல் இருக்கக்கூடாது. இந்த மூன்றையும் செய்து கொண்டே இருந்தோம்னா நம்ம அருளோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அருளை பற்றணும்னா இந்த மூணு வேணும். நமக்கு காப்பு வேணும், மந்திரம் வேணும், மருந்து வேணும். அந்த மருந்து, காப்பு, மந்திரம் இதெல்லாம் சொல்லிட்டாரு. உத்தராக்கம் தான் காப்பு. அப்ப எல்லா சிவனடியார்களும் நம்ம சைவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு கண்டமணி கண்டிப்பாக கண்டத்துல அணிந்திருக்க வேண்டும். அது நமக்கு காப்பு. எப்பவும் அதை நம்மளை காத்து கொண்டே இருக்கக்கூடியது. அங்க போய் ஓதி போட்டேன், இங்க போய் ஓதி போட்டேன்னா சொல்லவே கூடாது. நம்மளுக்கு காப்புன்னா இதுதான், உத்தராக்கம் தான். அதே மாதிரி தேவையில்லாத வீண் பேச்சுக்கள் ஆகவே ஆகாது. நேரம் போகலையா, சும்மா இருக்கிறாமா, நம்ம ஆட்டுக்கு மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப மந்திரத்தை சொல்ல சொல்ல அது நமக்கு வலுவை தந்து கொண்டே இருக்கும், உரு ஏறிக்கொண்டே இருக்கும். வேற தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவதே ஆகாது. அப்ப வீண் பேச்சுக்களை குறைத்து மந்திரத்தை எப்பொழுதும் மனதிற்குள் ஜபித்து கொண்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், சதா அபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். அந்த 80ஆம் கல்யாணம் பண்றவங்க இல்லையா, அது எது அப்படின்னா, அந்த 60ஆம் கல்யாணம் முடிச்ச பிறகு அவங்க என்ன ஆயிடுறாங்க, நண்பர்களாக மாறிடுறாங்க. நண்பர்களாக மாறின பிறகு எப்பவுமே என்ன ஆயிடுறாங்க, எப்பொழுதும் சதா அபிஷேகம், மனசுக்குள்ள பெருமானுடைய மந்திரத்தை ஜெபித்து கொண்டே இருப்பார்களா, அதான் பெருமானுக்கு அபிஷேகம். அதனாலதான் சதா அபிஷேகம். அப்ப 24 மணி நேரமும் நம்ம தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் நிப்பாட்டிட்டு அதை பழக்க வழக்கமா ஆக்கணும். அப்ப அந்த பழக்கம் வழக்கம் நம்ம பழக ஆரம்பிச்சுட்டோம்னா என்ன ஆயிரும், நம்ம தூங்கினாலும் கூட நம்ம ஆழ் மனது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை ஜெபித்து கொண்டே இருக்கும். அப்ப நமக்கு கண்டிப்பா என்னதான் கிடைக்கும், பெருமான அருளால முக்தி தான் கிடைக்கும், நமக்கு பிறவியே வராது அப்படிங்கிறதா சொல்றாரு. அப்ப அந்த அருளை உணரணும். அந்த அருளை உணரணும்னா அது அப்ப முத்திராக்கு அணிஞ்சிருக்கணும், மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது நம்ம உடல் முழுவதும் திருநீர் அணிந்திருக்க வேண்டும், அதுதான் மருந்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மருந்து சாப்பிட்டாச்சுன்னா உடல் பிணியும் நீங்கிவிடும், உயிர் பிணியும் நீங்கிவிடும். அப்ப நமக்கு 2 பிணியும் நீங்கிருச்சுன்னா அடுத்து என்னதுதான், முக்தி தான். அப்ப உயிர் பிணியும் நீங்கிருச்சு, உடல் பிணியும் நீங்கிருச்சுனாலே நேரடியா நமக்கு என்னதான் தருவாரு, பெருமான் திரு அருளை கூட்டி வைத்து நமக்கு முக்தியை தருவாரு. அதத்தான் இந்த பாடல்ல அருளில் பெரியது அகிலத்தில், அப்ப அருளை விட பெரியது இந்த அகிலத்துல எதுவுமே கிடையாது. வேண்டும் பொருளில் தலையிலது போல் அப்படின்னு, இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு பொருள் பெருசு மாறி உலக பற்றை விட்டவர்களுக்கு அருள் தான் பெரியது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதன் உதவி எது போன்றது, அப்ப அந்த பொருள் நம்ம அருளை சொல்றோம் இல்லையா, அது நம்மளுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யும் அப்படின்னு அடுத்த கேள்வி எழுந்தா அதுக்கு பதில் சொல்றாரு அடுத்த பாடலாக. பெருக்க நுகர வினை பேரொளியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பெருக்க அப்படின்னா உலகத்து உயிர்கள் பல வினைகளை பெருக்குவதற்கும், நுகர வினை அந்த வினையின் பயனை அனுபவிப்பதற்கும் நிற்கும் அருக்கன் என புற ஒளியாய் துணை செய்து நிற்கின்ற சூரியனை போல பேரொளியாய் அருள், அருள் இறைவனது திருவருள், பேரொளியாய் உயிர்களின் நல்வினை தீவினை ஈட்டத்திற்கும் அதன் பலனாகிய இன்ப துன்ப நுகர்ச்சிக்கும் அக ஒளியாகிய நீங்கா அறிவாய் எங்கும் உலகில் புறத்தும் உயிர்களின் அகத்தும் நிற்கும் நீங்காத சூரியனாய் நிறைந்து நிற்கும். அப்ப அந்த பாடல்ல சொன்னாருன்னு சொன்னோம் நம்ம, அந்த பேரொளியாய். அப்ப அந்த அருளை சொல்றது எப்படி, பேரொளி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உலகத்துல உள்ள உயிர்கள் வாழ்றது எல்லாம் எப்படி அப்படின்னா இந்த சூரியனை வச்சுதான். சூரியன் இருந்தாதான் உயிர்கள் ஜீவிக்க முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த உயிர்களுடைய பல வினைகளை அந்த தொழில் செய்வதற்கெல்லாம் இதுதான் காரணம், சூரிய ஒளி தான். சூரிய ஒளி இருந்தால்தான் என்ன பண்ண முடியும், உயிர்கள் ஜீவிக்க முடியும். அப்ப அந்த ஜீவிதம் இருப்பதற்கும் வினையின் பயனை அனுபவிப்பதற்கும் எது துணையா நிக்குது அப்படின்னா இந்த புற உலகத்தில் உள்ள ஒளியாக இருக்கக்கூடிய சூரியன் போல.
அதுபோல அருள் எப்படி இருக்குது, இந்த திருவருள் எப்படி இருக்குன்னா உயிர்களின் நல்வினை தீவினை ஈட்டத்திற்கும் அதன் பலனாகிய இன்ப துன்ப நிகழ்ச்சிக்கும் அகவொளியாகிய நீங்கா அறிவாய். நம்ம எப்படி வந்து இருக்குது, அறிவுல வந்து இருக்குது, அறிவுல வந்து புற உலகின் புறத்தும் உயிர்களின் அகத்தும் நீங்காத சூரிய ஒளி போல இருக்குது. நமக்கு புற உலகத்துல எப்படி சூரியன் இருக்குதோ அது போல நம்ம அறிவுல வந்து இது அக ஒளியாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். உலகத்தில் உள்ள உயிர்கள் அன்றாடம் அதனதன் தொழில்களை செய்து அதன் பயனை நுகர்வதற்கு சூரியன் வரவு புற ஒளியும் உயிர்ப்பும் தந்து மிகவும் உதவியாய் இருக்கிறது. இப்ப பயிர்கள் வளரணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது, நம்ம வெளிச்சம் தேவைப்படுது. அதே போல நமக்கும் என்ன தேவைப்படுது, விட்டமின் டி வேணும்னா சூரிய ஒளியில கொண்டு குழந்தைங்களை எல்லாம் வைக்கிறோம். நம்ம வெளியில வாழ்றதுக்கு என்னது வேணும், சூரிய ஒளி வேணும். சூரிய ஒளி இல்லைன்னா உயிர்கள் வாழ முடியாது, இருட்டா இருக்கும். அப்போ உயிருக்கு எப்படி இந்த புற உலகத்திற்கு எவ்வளவு முக்கியமோ அந்த சூரிய ஒளி, அதுதான் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஜீவிதமாக வச்சு கொண்டு இருக்கிறது. அதன் பயனை நுகர்வதற்கும் அதுதான் பயன்படுகிறது. அது சூரியன் வரணும், அதுதான் நமக்கு வரவாக இருக்கிறது. அப்படி அதுபோல ஆனா அது எப்படி பண்ணுது, பேதமின்றி செய்து எல்லா சமயத்தினருக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஒண்ணு போல நின்று செய்து. இப்போ சைவத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் சூரிய ஒளி நல்லாவோ, இல்ல மற்ற மதங்கள்ல உள்ளவங்களுக்கு மற்ற சமயத்துல உள்ளவங்களுக்கு நம்ம சூரியனை பத்தி படிக்கிறதுனால சூரியனை கும்பிடாத வேற வேற சமயங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு அந்த சூரிய ஒளி வந்து உதவி செய்யலன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் ஒண்ணு போலதான். அது போல இந்த திரு அருள் என்ன செய்யுது அப்படின்னா, அது எப்படிப்படுது, அந்த சூரியனும் அன்றாடம் உதித்து வரும் சூரிய ஒளி பெறுவதற்கும் உயிர்கள் இருவினையை செய்து அதன் பலனை நுகர்வதற்கும் எல்லாருக்கும் ஒண்ணு போல, அது போல இந்த திரு அருளும் அதன் என்ன செய்யுது, திரோதான சக்தியாக இருந்து, திரோதாயி அதான் நம்ம அருள் திரோதான சக்தியாக இருந்து நமக்கு உதவி செய்யுது. அது நமக்கு மட்டுமா அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும், ஓரறிவுல இருந்து பெரிய பெரிய உயிர்கள் வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த திரு அருள் உதவி செய்கிறது. அதுபோல மெய்யறிவை பெருக்குவதற்கும் இரவா இன்பம் நுகர்வதற்கு காரணமாய் நிற்பது இந்த அருள் சக்தி வடிவான திருவருள். அப்ப இந்த அருள் சக்தி தான் என்ன பண்ணுது, திருவருள் தான் என்ன பண்ணுது, நம்ம இறைவன் நாட்டத்திற்கு கொண்டு செல்லுகிறது. நம்ம அந்த இன்பத்தை நுகர்வதற்கு, ஞான இன்பத்தை, சரியா, இறைவனுடைய இன்பத்தை நுகர்வதற்கு நமக்கு உதவி செய்கிறதே என்னது அப்படின்னா இந்த திரோதான சக்தி, அதான் அருள் சக்தி அப்படின்னு சொல்றோம். இதையே தாய்மானவர் என்ன சொல்றாருன்னா சித்த நிலை முத்தி நிலை விளைகின்ற பூமியே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த எல்லாத்துக்கும் இந்த நிலைதான், இந்த அருள் சக்தி தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அருள் இல்லை அப்படின்னா, எப்படி சூரியன் இல்லைன்னா இந்த உலகம் வாழாதோ அதுபோல இந்த அருள் சக்தி இல்லை அப்படின்னா உயிர்கள் வாழ முடியாத சூழ்நிலைக்கு போய்விடும். ஏன்னா இந்த அருள் சக்தி தான் நம்மளை ஒவ்வொரு நேரமும் பார்த்து பார்த்து வளர்த்தெடுக்கிறாள். சரியா, அத மணிவாசகரும் அழகா சொல்லி இருக்கிறார் பாடல்கள்ல. நம்ம முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அருள் தான் வந்து நமக்கு என்ன பண்ணுது, சுரந்து நம்மளை வாழ்விக்கின்றது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த அருள் இல்லை அப்படின்னா நம்மளால ஒரு கணப்பொழுதும் வாழ முடியாது. சரி, இப்படி வினையை பெருக்குவதற்கும் பயன் நுகர்வதற்கும் வேண்டிய உடம்பெல்லாம் தர்றது யாரு, அது அருள் துணையின்றி நாமே எதுவும் செய்ய முடியாதா, அருள் இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உடம்பை எடுத்துட்டு வந்துக்கிடலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி. ஏன்னா இந்த வினையெல்லாம் நுகரணும் இல்லையா, இன்பத்தையும் நுகரணும் துன்பத்தையும் நுகரணும். அப்ப அதெல்லாம் நுகர்வதற்கு எப்படிப்பட்ட உடம்பு வேணும், அதை யாரு எடுத்து வர முடியும், அருள் தான் தரணுமா இல்ல நம்மளே எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு அடுத்த பாடலாக பதில் தருகிறார். 33வது பாடலாக, ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவைதான் அறியாது ஆர் அறிவார் தாம் அப்படிங்கிறது பாடலாக வருகிறது. ஊன் அப்படின்னா தசையால் ஆன உடம்பு, இந்த உடம்ப சொல்லுது. என்றும் அறியாது, எதை அறியாது அப்படின்னா தான் பொருந்துதற்குரிய உயிரையோ நுகர்தற்குரிய பொருளையோ ஒருபோதும் அறியாது.
ஏன் அப்படின்னா இது சடம். இப்ப இந்த உடம்பு என்னது? சடப்பொருள். இந்த உடம்புல உயிர் சேர்ந்த பிறகுதான் அது துடிச்சுக்கிட்டு இருக்குது, செயல்படுது. அந்த உயிர் இல்லை அப்படின்னா என்ன ஆகுறது? சடம். போட்ட இடத்துல அது பாட்டுக்கு கிடக்கும். அப்ப அதுவா போய் எதையும் அறியாது. இந்த உயிரை போய் இந்த உடம்ப மட்டும் வச்சுட்டு நான் இந்த உயிர் கூட சேர்ந்து இருக்கேன் அப்படின்னு உடம்பு போய் சொல்ல முடியாது. அதே மாதிரி எனக்கு இந்த பொருள் தான் வேணும், அந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு இந்த உடம்பு போய் அந்த பொருள்களை பற்றவும் முடியாது. ஏன்னா அது சடம். இது எதுவுமே இது அறியாது. இந்த உடம்பு எதையும் குறிச்சு அறியாது. உயிர் ஒன்றும் அறியாது. அறிவுடைய உயிர்களுக்கும் துணையின்றி ஒரு கணமும் அறிவு விளங்காது. அப்ப இந்த உயிர்களுக்கும் எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னா இந்த சடம் தேவைப்படுது. இந்த சடப்பொருள் கூட இருந்தாதான் அறிவு விளங்குது அப்படின்னு சொல்றாரு. எனவே சடமாகிய உடம்பும் விளக்க விளங்கும் அறிவுடைய உயிரும் தாமே ஒன்று சேரவும் மாட்டா, அறிவு பெறவும் மாட்டா. அது ரெண்டும் தனித்தனியா நின்னாலும் வேலை செய்ய முடியாது. அதுவா போய் நான் அது கூட போய் சேர்ந்துக்கிறேன், நான் இது கூட போய் சேர்ந்துக்கிறேன்னு அதுகளா போய் சேரவும் முடியாது. அது மாதிரி அறிவும் விளங்காது. ரெண்டுக்கும் தனித்தனியா இருந்தாலும் விளங்காது. அதுவா போய் சேர்ந்து அறிவை விளக்கவும் முடியாது. இவை இந்த உடம்பும் உயிரும் தான் அறியாது. திருவருள் அறிந்து கூட்டி அறிவிக்கவில்லை என்றால் ஆர் அறிவார் தாம்? யாரும் உலக அறிவை பெற முடியாது. அப்ப இந்த உலகத்துல உள்ள அறிவை அறியணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நமக்கு அருள் அறிவிக்க வேண்டும். இப்ப நம்ம 1ஆம் வகுப்புல இருந்து கல்லூரி வரைக்கும் படிச்சுட்டு வரோம். அதுக்கு மேலும் படிச்சிருப்போம். அப்போ இதெல்லாம் உலக படிப்பு, உலகத்திற்குண்டான நம்ம கல்வியாக இருக்கிறது. உயிர்கல்வின்னு சொல்றத நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாத்திர நூல்கள், தோத்திர நூல்கள் எல்லாமே உயிர்கல்வி. அப்போ இந்த உலகத்துல உலக கல்வியா இருந்தாலும் அதைய அறிவிக்கிறதுக்கு யாருதான் வரணும் அப்படின்னா இந்த அருள் நின்று துணை செஞ்சாதான் அதையும் நம்ம அறிய முடியும். நம்மளுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் அந்த டீச்சருக்குள்ள இருந்து இயக்குவது யாரு அப்படின்னா அந்த அருள் சக்தி தான். சரி, அவங்க இயக்கி சொல்லி கொடுத்துட்டாலும் நமக்கு புரிஞ்சிருமா அப்படின்னா நமக்கும் புரியாது. நமக்கு புரியணும், அந்த ஆற்றல் வரணும் அப்படின்னாலும் நம்மளுக்குள்ள இருந்தும் அதை புரிய வைப்பது யாரு அப்படின்னா அந்த அருள் சக்தி தான். ஏன்னா அருள் சக்தி இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள ஒரு பொருளையும் நம்மளால அறிஞ்சுக்கிட முடியாது. இப்ப நம்ம பக்கத்துல செல்போன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் இப்ப இருக்கிற பிள்ளைங்க அதை பயன்படுத்துறதை காட்டிலும் நம்ம குறைவாதான் பயன்படுத்துறோம். ஏன்னா நமக்கு அது தெரியல. பிள்ளைங்கிட்ட தான் சந்தேகம் கேட்கிறோம். இதை எப்படியா வைக்கணும், இந்த வாட்ஸ்அப் எப்படி போகணும், இந்த லிங்க் எப்படி போகணும் நம்ம கேட்கிறோம். பெரியவங்களா இருக்கிறவங்க கேட்கிறோம். அப்ப கேட்கிறோம்னாலும் நமக்கு என்ன ஆகுது? அது அறிதல் இல்ல, புரிதல் இல்ல. அப்ப அதுக்கு யாரு துணை வேணும்? அந்த அருள் சக்தி துணை வேணும். அந்த அருள் சக்தி துணை இருந்தால்தான் அது நமக்கு இந்த உலகத்தில் உள்ள பொருள்களுடைய அறிவை தரும். அதுல அழுந்தி அதுல உவர்ப்பு வேண்டான்னு விட்ட பிறகுதான் நமக்கு என்ன துணைக்கு வரும்? இறைவன் கூட உள்ள துணையை தருவதற்கு அதுக்கும் இந்த அருள் தான் உதவி செய்யும். அப்ப இந்த அருள் தான் நடுநிலைமை நின்னுட்டு அந்த பக்கம் இருக்கும்போது உதவி செய்யும், இந்த பக்கம் திரும்பும் போதும் நமக்கு உதவி செய்யும். அது அருள் இல்லைன்னா எந்த பக்கம் இருந்தாலும் நமக்கு உதவி கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். படிமுறையில் விளக்கினால் அன்றி விளங்க மாட்டாத தன்மையுடைய உயிர்களுக்கு, அப்ப நமக்கு படிமுறையில சோபான முறையில தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? அறிவு விளங்கும். இப்ப 1ஆம் வகுப்புல இருந்துகிட்டு 5ஆம் வகுப்பு பாடத்தை எடுத்தோம்னா அவனுக்கு புரியாது. இல்ல 10ஆம் வகுப்பு பாடத்தை எடுத்தாலும் அவனுக்கு புரியாது. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வந்தாதான் அந்த பாடங்கள் புரியும். அப்போ அதே போல ஒவ்வொரு படிநிலை 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புன்னு நம்ம படிப்படியா தான் போக முடியும். அதனாலதான் நம்ம சொல்றோம், இப்ப நம்ம மாபாடியத்தை எடுத்தா புரியுமா? நம்மளுக்கு புரியாது. அப்போ முதல்ல பொது வகுப்பு படிச்சு, சிறப்பு வகுப்பு படிச்சு, அப்படி படிப்படியா போனாதான் அந்த பாடங்கள் புரியும். அந்த பாடங்கள்லயும் எடுத்த உடனே சிவஞான போதத்தை எடுத்தா புரியுமா? புரியாது. அப்போ உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவபிரகாசம் அப்படின்னு நம்மளுக்கு என்னதான் இருக்குது? படிமுறையில தான். அந்த உயிர்கல்வியா இருந்தாலும் எது முதல்ல படிச்சா எளிதில புரியும், அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து படிப்பதற்கு எது எளிமையா இருக்கும், உதவி செய்யும் அப்படின்னு எல்லாத்துலயுமே நமக்கு பெருமான் என்னதான் கொடுத்திருக்கிறாரு? படிமுறையில தான் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த படிமுறையில் விளக்கினால் மட்டும்தான் இந்த அறிவு என்ன செய்யும்? விளங்கும். அப்படி இல்லைன்னா அது விளங்காது. முதற்கண் ஏகதேச விளக்கம் பெறுவதற்கு மாயா சரீரத்தின் துணை அவசியம் வேண்டும். அப்போ அந்த ஏகதேச விளக்கத்துக்கு இந்த மாயா சரீரம் வேண்டும்.
இந்த சரீரம் இல்லாம ஆன்மாவுக்கு புரிய வைக்க முடியாது. அதன் பொருட்டே இறைவன் ஆணவ மறைப்பில் உள்ள உயிர்களுக்கு நேரே திருவருள் விளக்கம் கொடுக்காமல் முதற்கண் மாயா கருவிகள் மூலம் ஏகதேச விளக்கம் ஆக உதவுகிறான். அப்ப நமக்கு இந்த ஆணவ மலம் மறைப்பை நீக்கணும். அப்ப மறைப்பை நீக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? நேர திருவருளை தந்தாச்சுன்னா மறைப்பை நீக்கிடலாம். ஆனா தந்தால் நீக்கத்தான் செய்யும். ஆனால் அதை தாங்குவதற்கு நமக்கு தகுதி கிடையாது. இப்ப டிரான்ஸ்பார்மர் இருக்குது, நேரா கரண்ட கொண்டாந்து வீட்டுல கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு போல் மூலமா ஸ்டெப் டவுன் பண்ணி நமக்கு ஒரு மீட்டர் வச்சு அதுல இருந்து ஒரு சுவிட்ச் போர்டு வச்சு அதுல இருந்து கொடுத்தாதான் எரியும். நேரே டிரான்ஸ்பார்மர்ல இருந்து பல்புக்கு கரண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? பல்பு வெடிச்சிரும். அது போல இந்த ஆன்மாவுக்கு தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அப்போ அதுக்கு தகுந்தாக்குல பெருமான் எவ்வளவு கருணையோட செய்யறான் பாருங்க. நம்மளுடைய ஆன்மாவை விடுவிப்பதற்காக ஆணவத்திலிருந்து மாயா கருவிகளை தர்றான். முதல்ல அந்த மாயா கருவிகளை தந்து அதுல ஏகதேச விளக்கம் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுகிட்ட பிறகுதான் அருள் சக்தியை கொடுத்து அருளை விளங்கி அவனை விளங்க முடியுது. அப்போ இப்படி ஒவ்வொரு கணப்பொழுதும் நம்ம கூட இருந்து இந்த அருள் சக்திய தந்து நமக்கு விளக்கி கொண்டே இருக்கிறான். ஆனா அப்படிலாம் இருந்தாலும் நம்ம இந்த அருள் சக்தி எல்லாம் விளங்காம நம்ம இந்த மாயா கருவிகளை வச்சுக்கிட்டு இந்த உலகத்து மேலதான் இச்சையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. மாயா கருவிகளாகிய உடம்பு சடம் ஆகையால் அதற்கு அறிவு கிடையாது. இந்த உடம்பு சடப்பொருள். ஏன்னா உயிர் போயிடுச்சுன்னா அது சும்மாதான் கிடக்கு. அதுக்கு பேசுனா பேசுமா? பேசாது. அதுக்கு சொன்னா புரியுமா? புரியாது. அப்ப அது சடப்பொருள். அதனால அதுக்கு அறிவு கிடையாது. அறிவுடைய உயிர்களோ தாமே அறியவும் செயல்படவும் மாட்டாது. இந்த நம்ம அறிவு பொருள் தான். இந்த ஆன்மா அறிவு பொருள் தான். ஆனால் அது தனியா இயங்குமா அப்படின்னா இயங்காது. அதுக்கு அறியவும் முடியாது, செயல்படவும் முடியாது. விளக்க விளங்கும் அறிவும் ஆணவத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அறிவை எப்படிப்பட்டிருக்குது? ஆணவத்தால மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த ஹீன நியாயம் பற்றி இவற்றை கூட்டி உதவுவதற்கு திருவருளை தவிர வேறு துணை இல்லை என பாரிசேட அளவையான் விளக்கினார். அப்ப இதுல ரெண்டு சொல்றாரு பாருங்க. அந்த ஹீன நியாயம். அந்த ஹீன நியாயம் அப்படின்னா என்னது அப்படின்னா, அந்தகன் அப்படின்னா அறிவில்லா உடல், ஹீனன் அப்படின்னா துணையின்றி உணரமாட்டா அறிவினனாகிய ஆன்மா. அப்போ ஹீனம்னா துணையின்றி, அப்ப அதுல ஏதோ குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம். குருடனும் முடவனும் கூடினால் அவர்கள் அறிந்து வழிநடத்தல் போன்றதே கருவிகளுடன் கூடி ஆன்மா செயல்படுவது. இப்ப குருடனும் இருக்கிறான், முடவனும் இருக்கிறான். கால் ஊனம், அவனுக்கு கால் நடக்க முடியாது. நடக்க முடியாதவனையும் குருடனையும் ரெண்டும் சேர்ந்து குருடன் வழி நடத்த, ஏன்னா அவனுக்கு கால் நல்லா இருக்கு, அவன் நடக்கிறான். கால் ஊனமா இருக்கிறவன் குருடன் மேல ஏறி உட்கார்ந்துக்கிடுறான், தோல்ல உட்கார்ந்துக்கிடுறான். அப்ப எப்படி போவாங்க? குருடனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு கால் நல்லா இருக்கு, ஆனா நடந்து போக முடியும். ஆனா கண்ணு இருக்கா? தெரியாது. அப்ப போன என்ன ஆகும்? ரெண்டும் எங்கனையாவது போய் விழுந்து நொறுங்கத்தான் செய்வாங்க. அப்ப அவங்களால முயற்சி இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? கரை சேர முடியாது. அப்படிப்பட்டதுதான் இந்த உடம்பும் இந்த கருவிகளோட கூடி நிக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்றது. அதுதான் அந்த ஹீன நியாயம் அப்படின்னு சொல்றாரு. அதான் பாரிசேட அளவை அப்படின்னு சொல்லும் போது ஒளிபு அளவை, அத தமிழ்ல சொன்னா ஒளிபு அளவை. இப்ப மல்லிகை பூ வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்றோம். மல்லிகை பூனால வெள்ளை நிறம், அப்ப அதுக்கு மாற்று கருத்து இல்ல, அதான் முடிந்தது அப்படின்னு சொல்றோம். கருப்பு நிற மல்லிகை பூவோ சிவப்பு நிற மல்லிகை பூவோ கிடையாது அப்படின்னு சொல்றோம். அதான் அது துணிவா சொல்லிடலாம். மல்லிகை பூனா வெள்ளை அப்படின்னு சொல்றாங்க. ஒளிபு அளவை மூலமாக சொல்றாரு. அப்போ இந்த குருடனும் முடவனும் சேர்ந்து எப்படி போக முடியாதோ அதுபோல இந்த ஆன்மாவும் இந்த மாயா கருவிகளுடைய கூடி இருந்து என்ன பண்ண முடியாது? எங்கேயும் போக முடியாது. அப்ப அதுக்கு ஒரு துணை வேணும், ஊன்றுகோல் வேண்டும். அந்த ஊன்றுகோலாக இருப்பது எது அப்படின்னா அதுதான் திரு அருள். அப்ப அந்த திரு அருள் இருந்தால்தான் நாம் என்ன பண்ண முடியும்? எங்கேயும் போக முடியும். திரு அருள் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதத்தான் அந்த அந்தஹீன நியாயத்துல வச்சு சொல்லி இருக்கிறாரு. அப்போ இந்த அறிவு நம்ம குறைப்பட்ட படிப்படியாக உள்ள அறிவு அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்படிப்பட்ட அறிவு எப்படிப்பட்ட தன்மை அது அப்படின்னு அடுத்த கேள்வி. ஏன்னா நம்ம படிப்படியாலதான் அறிய முடியும். ஏன்னா நேரா டிரான்ஸ்பார்மர்ல இருந்து பல்பு கொடுத்தா பல்பு வெடிச்சிரும்னு சொல்லியாச்சு.
அப்போ அதே மாதிரி நேர திருவருளை தந்தாச்சுனாலும் நம்மளால தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. இந்த கேள்விக்கு அடுத்த பாடலாக பதில் சொல்றாரு. பால் ஆழி மீன் ஆளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாளி ஆளும் மரித்து அப்படின்னு பாடலா இருக்குது. அருள் உயிர்கள், அருள்வெளி என்னும் பேரின்ப கடலில் உள்ள உயிர்கள். அப்போ பேரின்ப கடல்ல இருக்கக்கூடிய உயிர்கள் அதை அறிந்து அனுபவியாது, மரித்து அதனை விடுத்து மீண்டும் மீண்டும் மால் ஆழி ஆளும் மயக்க கடலில் விழுந்து இழிபொருள்கள் இச்சையில் செயல்படும் இந்த உடம்பை பெற்றதுனால. சரியா? இது எது போன்றது என்றால் பால் ஆழி மீன், பால் கடலில் உள்ள மீன்கள் ஆளும் பான்மயத்து செயல்படுவதை போன்றது. இதெல்லாம் ஓமையும் பொருளுமா கொடுத்திருக்கிறாரு. இப்ப பாற்கடல்ல இருக்க மீன் நம்ம என்ன சொல்றோம், அதுல இருக்கிற பாலை குடிச்சிட்டு சுகமா வாழலாம். ஆனா அது என்ன செய்யுது, அந்த பாலை குடிக்காம அதுல கிடக்கிற புழுக்களை நாடி போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுபோல இந்த உயிர்களும் அருள் வெளியில இருக்கக்கூடிய பேரின்பத்துல இருக்குது, பேரின்பத்துக்குள்ளதான் இருக்குது. ஆனா இந்த பேரின்பத்தை அனுபவிக்காமல் அறியாமல் என்ன பண்ணுது, மாலாளி இந்த உடம்ப வாங்கினதுனால எப்படி வருது, மயங்கி மயங்கி இந்த மறுபடி பிறவி கடலுக்குள்ளே விழுந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஓமையை பாருங்க. பால் ஆழி அதுக்கு என்னதுன்னா அருள் வெளி. அப்ப பால் கடல், பால் கடலை எதுக்கு ஓமையா சொல்லி இருக்குது, அருள் வெளிக்கு ஓமையா சொல்லப்பட்டு இருக்கிறது. மீன், மீன்னா உயிர்கள். அந்த மீன் என்ன சொல்லணும், அந்த செய்யணும், பாலை குடிச்சிட்டு இருக்கலாம். அப்ப இங்க உள்ள உயிர்கள் என்ன பண்ணணும், அருளை இன்ப நுகர்ச்சியை செய்து கொண்டு இருக்கலாம். ஆனா அது அப்படி செய்யல அப்படிங்கிறாரு. மாலாளி அது ஓமை. மாலாளிங்கிறது இங்க எதை சொல்றாரு, மயக்க கடல், பிறவி கடலை சொல்றாரு. சரியா? ஆளும் பான்மயத்து மயக்கத்தில் ஆழ்ந்து எளிதில் கிடைக்கும் உயர்ந்த உணவை அறியாது அரிதில் கிடைக்கும் இழிந்த உணர்வுகளை நாடி செல்வது போல. எளிதில கிடைக்கும், ஏன்னா தண்ணிக்குள்ள எதுக்குள்ளதான் இருக்குது, பாலுக்குள்ளதான் இருக்குது. பால் கடல்னாலே பாலால சூழ்ந்த கடல். அப்ப அந்த பாலை குடிக்காம அதுல எங்கன கிடக்குன்னு தேடிக்கிட்டு போகுதான் பூச்சி, புழு பூச்சி எங்கன கிடக்குன்னு தேடிக்கிட்டு போகுதான் அந்த மீன். அது போல இந்த உயிர்கள் எப்படி இருக்குது, அருளுக்குள்ளதான் இருக்குது. இந்த அருளுக்குள்ள இருக்கும்போது அந்த அருளை அனுபவிக்காம இந்த உலகம் எப்படி இருக்குன்னு தேடிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. அதான் ஓமையா சொல்லி இருக்கிறாரு. அதான் இந்த விளக்கத்தை பார்க்கலாம். ஓமை, கடல் அதன் கண் உள்ள பல் உயிர்கள் பொருள்களுக்கும் உயிரில் பொருள்களுக்கும் ஆதாரமாய் இருக்கிறது. அதில் உள்ள மீனின் உள்ளும் புறமும் நிறைந்தது அதற்கு உயிர்ப்பாயும் ஆதாரமாயும் இருக்கிறது. அப்ப அந்த மீனுக்கு உள்ளுக்குள்ளேயும் என்னதான் போகும், பால் தான் போகும். வாயை பிளந்தாலே பால் தான் போகும். வெளியிலயும் என்னதான் இருக்குது, பால் தான் இருக்குது. ஆனா உள்ளும் புறமும் அந்த பாலுக்குள்ள இருந்துகிட்டு அது எதை தேடி போகுது, புழு பூச்சிகளை தேடி போகுது. அதுபோல நமக்கு உள்ளும் புறமும் இருக்கிறது யாரு, பெருமான் இருக்கிறாரு, அவனுடைய அருள் இருக்கிறது. அப்ப உள்ளும் புறமும் இந்த அருள் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், தேட மாட்டேங்கிறோம். ஆனா இந்த உலகத்தை தேடி பணம், கோபம், காமம் அப்படின்னு ஒவ்வொரு இச்சைகளையா நாடி போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதுவோ சாவகத்தீவின் பாற்கடல் போன்றது. பால் அமிர்தமாய் பசி தீர்க்கும் உணவும் மருந்துமாய் விளங்குவது. அப்ப அந்த மீனுக்கு பால் தான் உணவு, பால் தான் மருந்து, அதுதான் பசி தீர்க்கக்கூடியது. ஆனா அது எல்லாம் அதை செய்யாம புழுவை தேடுது. அது போல இந்த உயிர்களுக்கும் மருந்து, உணவு எல்லாமே எதுதான், இந்த அருள் தான். இந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடியது அந்த அருள் தான், எளிதில் கிடைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த அருள் உள்ளும் புறமும் நிறைந்த அணுக்கு துணையாய் எளிதில் கிடைக்கும் மருந்தும் உணவுமாய் உயர்ந்த பலனை தரும் பொருளை அதனுள் இருந்தும் அறியாது பரம ஆதாரமான வியாபகமான கடலை மறந்து அதில் உள்ள ஏகதேச இழிந்த அரிதில் கிடைக்கும் தோன்றி மறையும் அற்ப பொருட்களான புழு பூச்சிகளை நாடி மயக்க கடலுள் வீழ்ந்து அலைந்து திரிந்து அம்மீனை இடர்பட்டு வாழும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நமக்கு பரம ஆதாரமாக இருக்கிறது, உயர்ந்த பலனை தரக்கூடியது, எளிதில் கிடைக்கக்கூடியது, உணவா இருக்கக்கூடியது, வியாபகமான கடலா இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த அருளை மறந்து ஏகதேசமாக இழிந்த அரிதில் கிடைக்கும் தோன்றி மறையும் அற்ப பொருள்களை, அப்ப இந்த பொருள்கள்
உலகத்துல உள்ள எல்லா பொருள்களும் என்னதுதான்? தோன்றி மறையக்கூடிய பொருள்கள் தான். ஒரு நாள் அதுக்கு தோற்றம் உண்டென்றல் மறைவும் உண்டு. ஆனா அதுலதான் நம்ம ரசனை பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த அது என்னத்தினால ஆகுது அப்படின்னா, அதுதான் நமக்கு வினையுமாக வருகிறது, துன்பமுமாக வருகிறது. ஆனா அந்த துன்பத்தெல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இன்பம் அப்படின்னு நினைச்சு ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய பொருளை பார்க்கலாம். பொருள் இதுபோல் உயிர்கள் எல்லாம் பேரின்பமயமான அமுத கடலாம் திருவருள் வெளியிலுள்ளே இருக்கின்றன. இத்திருவருள் சர்வ வியாபகமாய் சடமும் சித்துமாய பசுபாசங்களை தன்னுள் வியாபியமாய் அடக்கி கொண்டும் அவற்றின் நிலை பேற்றின் பொருட்டும் வாழ்வின் பொருட்டும் அவற்றுள் நிறைந்தும் அணுக்கு துணையாய் நீங்காத உயிர் துணையாய் இருக்கிறது. அணுக்கு துணையாயின எப்பொழுதும் ஒரு கனப்பொழுது கூட அது நம்மளை விட்டு பிரிவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு கனப்பொழுதும் நம்ம கூட தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? இந்த அருள் இருக்கிறது. அது சர்வ வியாபகமாகவும் இருக்குது. இந்த சடமும் சித்துமா இருக்க பசு பாசங்களை என்ன பண்ணுது? வியாபியமா, சரியா, வியாபியாய், சரியா, நமக்கு அதை அடக்கியும் இருக்குது. அடக்கியும் வச்சுக்கிட்டு நமக்கு துணை நிக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த இறைநிலையை நம்ம அறிய மாட்டேங்கிறோம். அதனுடைய துணையை நாம் அறிவதில்லை. அணுக்க துணையா, ஏன்னா தோன்றா துணையா இருக்கிறான் பெருமான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவனை உணர்வதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, இது கட்டு நிலையில் திரோதான சக்தியாய் இருந்து வினை பயனை நுகர தந்து ஆணவம் மல நோய் தீர்க்கும் மருந்தாயும் சுத்த நிலையில் அம்மருந்தை படிமுறையில் நீக்கி அறிவை படிமுறையில் வளர்க்கும் தாயாகவும் முக்தி நிலையில் தன்னையும் தன் அறிவையும் மறந்து சிவம் ஒன்றினையே உணர்வாய் அறிந்து அன்பு செய்து அனுபவிக்க செய்யும் அருள் சக்தியாய் நின்று உதவுவது. அப்போ இது எப்படி இருந்து உதவுது அப்படின்னா, கட்டு நிலையில் நம்ம பிறவிக்கு முந்தின நிலையில எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எப்படி அது வருது அப்படின்னா, திரோதான சக்தியாய் இருந்து வினை பயனை நுகர தந்து நமக்கு அதுதான் தந்து வினை பயனை தந்து நுகர தருது. நுகர தந்த உடனே நம்ம ஆணவ மலப்புல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? முயற்சி செய்து ஆணவ மலப்புல இருந்து வெளியில வர்றதுக்கு மருந்தாகவும் இருக்கு. தீர்க்கக்கூடிய அந்த ஆணவ மறைப்பை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் இருந்து சுத்த நிலையில் அம்மருந்தை படிமுறையில் நீக்கி, நம்ம சுத்த நிலைக்கு போகும்போது படிமுறையில் அந்த மருந்தையே நீக்கி அறிவை படிமுறையில் வளர்க்கும் தாயாகவும், திரோதாயி தாயாகவும், முக்தி நிலையில் தன்னையும் தன் அறிவையும் மறந்து சிவம் மட்டும்தான் அப்படின்னு அதைதான் உணவாக அறிந்து, அப்போ சிவத்து கூட ஒன்றும் போது அந்த அருள் சக்தி என்ன ஆகுது? சிவத்துக்குள்ள அடங்கிருது. தன்னையும் தன் அறிவையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா? அப்போ ஆன்மாவையும் அடக்கி உள்ள விட்டுருது, அதுவும் உள்ள அடங்கிக்கிடுது. அப்ப ரெண்டும் எதுக்குள்ள அடங்கிக்கிடுது? சிவத்துக்குள்ள அடங்கிக்கிடுது. அப்ப அந்த சிவத்தையே உணவாய் அறிந்து அன்பு செய்து அனுபவிக்க செய்யும் அருள் சக்தியாக நின்று உதவுகிறது. அப்ப அந்த சிவத்துக்குள்ள வந்தும் அது வெளிப்படாது. மறுபடியும் அது எது ஆகிறது? சிவமாகவே நம்மளை உணர வைத்து அதை அனுபவிக்க வைக்கிறது, சிவத்தை அனுபவிக்க வைக்கிறது. ஆயினும் உயிர்கள் ஆணவத்தாயான மயக்க அறிவால் இருள் விளக்கமாம் இந்த உடம்பை பொருந்தி இருப்பதால் தனக்கு மிகவும் நெருக்கமாய் எளிதில் கிடைப்பதாய் நீங்கா துணையாய் நோய் நீக்கத்திற்கு வேண்டிய மருந்தாயும் இன்ப ஆக்கத்திற்கு வேண்டிய உணவாயும் பேரின்ப கடலாய் நித்திய இன்ப பொருளாய் இருக்கும் திருவருளை அறியாது விடுத்து, அப்ப இந்த நித்திய பொருளாக இருக்கக்கூடிய திருவருளை விடுத்து துன்பக் கடலாய் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு ஏதுவான வேட்கை மிகும் உண்டி பொருளால் ஒரு கால் அவியாத பிறவி துன்பத்தை தரும் அந்நிய உலக இன்பங்களை நுகர்வதில் ஈடுபடுகின்றன. இந்த ஆன்மா இந்த அருளை அறியாமல் எவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறத சொல்றாரு. அப்ப அருளை அறிந்தால் நித்திய பொருளான இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆனா இந்த இத அறியல அப்படின்னா எங்க போயிருவோம் அப்படின்னா நமக்கு எது வந்துரும்? துன்பக்கடல், பிறவி கடலுக்குள்ளே வந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் மீண்டும் மீண்டும் அதையே சொல்றாரு இந்த கருத்தையே. இது எது போன்றது என்றால், பாற்கடலுக்கு உள்ளே ஒரு மீன் இருந்தாலும் எளிதில் கிடப்பதாயும் உயர்ந்த உணவும் மருந்துமான பொருளாக இருப்பதை அறியாது இழிந்த புழு பூச்சிகளை நாடி அலைகின்ற மீனின் தன்மையை போல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதையே நம்ம மணிவாசகர் சொல்றாரு, மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என் மணியே அப்படின்னு நீத்தல் விண்ணப்பத்துல சொல்றாரு.
அதே மாதிரி நீத்தல் விண்ணப்பத்துல இது 6வது பாட்டுல சொல்றாரு, 11வது பாட்டுலயும் சொல்றாரு. மாறுபட்டு அஞ்சென்னை வஞ்சிப்பை யான் உன் மணி மலர்த்தாள் வேறுபட்டேனே அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நீத்தல் விண்ணப்பத்துல 12வது பாட்டுல நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகை ஏனை அப்படின்னு சொல்றாரு. அவர் ஆட்கொள்றதுக்கு எப்பவுமே ரெடியா தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஐம்புலன்கள் கொண்டு வினை வழி செல்றோம், அந்த உலகத்து வழி செல்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதே கருத்தை திருமூலரும் சொல்றாரு. நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள், எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காணா ஒண்ணாதே. அப்போ அந்த அருளை அறியணும், அதான் கல்லணும், படிக்கணும். கல்லாதவங்களுக்கு அது கிடைக்காது, அதை உணராதவங்களுக்கு. கல்லாதவர்கள்னா அங்க உணராதவர்களுக்கு அர்த்தத்துல வரும். ஏன்னா நம்ம இறைவனை உணர்ந்தால்தான், அந்த அருளை உணர்ந்தால்தான் நம்ம இறைவனை உணர முடியும். அருளையே உணரல அப்படின்னா அந்த உலகத்தை தான் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதே இதை சித்தியார்ல என்ன சொல்றாருன்னா 183வது பாடல கருவினுள் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் அறைந்து அழிவதாயும் உருவமே அழிவே ஆனால் உள்ள போதே பார் உய்ய அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சிவபோக சாரத்திலையும் அந்தியத்தை நித்தியமென்று ஆதரிக்கும் பொல்லா மனிதருடன் கூடி மருவுவார் தனித்திருந்து மோனந்த மாஞ்சிவத்துள் மூழ்கி மலத்தை அறுத்து ஆனந்தமாய் அழுந்துவார் அப்படிங்கிற பாடலையும் இதே கருத்துக்களை சொல்றாரு. அப்ப நமக்கு எது தேவை அப்படின்னா இந்த அருள் தான் தேவை அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இந்த அருளுடைய உதவி இல்ல அப்படின்னா நமக்கு என்ன செய்ய முடியாது? எந்த பொருளையும் நாம் அறிய முடியாது. அப்ப இந்த அறிவு படிமுறையில அறியக்கூடிய அறிவாய் இருந்தாலும் அருள் நமக்கு என்ன பண்ணணும்? உணர்த்தினால் மட்டும்தான் நம்மளால உணர முடியும். அப்படி உணரல அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? இறைவனை அறிய முடியாது. சரி, இப்ப இந்த திருவருளை அறியல அப்படின்னா எது போன்றது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருகிறது. இந்த கேள்விக்கு வரும் அமர்வுகளில் நாம் அமர்ந்திருந்து நாம் சிந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். இத்தனை நேரமும் பொறுமையோடு இருந்து கேட்ட அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளையும் மனமொழி காயத்தால் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.